அண்ட் த நேம் லவ் குரு, அந்த நேம் வந்து எப்படி சூஸ் பண்ணீங்க? நீங்க சூஸ் பண்ணீங்களா? சம்வன் சஜஸ்டட் யூ? ஏற்கனவே ஒர்க் பண்ண ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியா இருந்தது. நான் சூஸ் பண்ணல. நான் வந்து திருச்சியில தான் என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணேன். ஐ ஸ்டார்டட் வித் ஹலோ எஃப்எம். 10 மணிக்கு மேலே தான் சிட்டி பரபரப்பாகும். ஸோ 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நான் ஒரு கேம் ஷோ ரன் பண்ணிட்டு இருந்தேன். பயங்கர ஜாலியாக இப்போ நீங்களாம் பேசுறீங்க அந்த மாதிரி கலன்னு அப்படி ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஆனால் மனசுக்குள்ளார வந்து ஹலோ எஃப்எம் அங்கே ரெக்ரூட்மெண்ட் போட்டேன். கூட்டத்தோட கூட்டமாக போய் நின்றுட்டேன். போனா கூட்டம் எனக்கு தெரியல. அந்த டைம்லயே ஆனா அவ்வளோ க்ரௌடு hardly 3 minutes. Within that 3 minutes, I have to impress them. So, நான் எழுதியிருந்த கவிதைகள், இந்த புக்ஸ் எல்லாம் நிறைய எவ்வளோ புக் வச்சிருப்பேன், அவ்வளோ இது எழுதியிருப்பேன். அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு ரெஸ்யூம் தான் எல்லாரும் கொண்டு போய் கொடுப்போம். நான் அதை எடுத்துட்டு போய் அவங்க டேபிள் அப்படி வச்சுட்டு தான் உட்காந்து என்னன்னு கேட்டாங்க. சரி, இதெல்லாம் நான் எழுதுனது அப்படின்னு. அண்ட் அப்போ ஹலோ எஃப்எம்க்கு ஒரு நல்ல ஒரு ரேடியோ கல்ச்சர் இருக்குது. என்னன்னா நல்ல தமிழ் பேச. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கலுக்கு நான் இன்ஸ்டாகிராம் மூலமா ஒரு சொல்யூஷன் தேடுறேன் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம். ஆனா ஒரு 1.5 நிமிஷம் ரீல் வந்து ஒரு குடும்பத்துல இம்பாக்ட் பண்ணுது, ஒரு உறவை இம்பாக்ட் பண்ணுது. உங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான ஒரு வலி, அதாவது காதல்ல வந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய வலினா அது எது சொல்லுங்க? குறிப்பாக இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்த டாக்ஸிக் கான்டென்ட்டை கன்சியூம் பண்றதுங்கிறது அதிகமாயிருக்கு. பல குரல் கேட்டிருந்தாலும் சில குரல் வந்து நம்ம மனசு விட்டு என்னைக்குமே மாறாதுங்க. அண்ட் பீயிங் அன் ஆர்ஜே மை செல்ஃப், அதாவது நான் வந்து ஆர்ஜே ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த வாய்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்களா சாரா அப்படின்னு சொல்லும்போது நான் போய் யூடியூப்லலாம் செக் பண்ணும்போது யாருப்பா இவங்க, அவங்களாம் நம்ம நேரில் பார்க்க முடியுமா அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் இவங்களை சர்ச்சும் பண்ணியிருக்கேன். ஆனால் இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. ஸோ இவங்களை பற்றி நான் பேச போகிற முன்னாடியும் இவங்களை காட்ட போகிற முன்னாடியும் இஸ் அ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், ஆர்ஜே, ஃபிலிம் மேக்கர், பேசு தமிழா பேசினுடைய ஃபவுண்டர் அண்ட் இன்னும் அடுக்கிட்டே போகலாம். கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு ஒரு கிளிக்கு கிடைச்சிருக்கும். அண்ட் தட் இஸ் none other than we have லவ் குரு with us. வணக்கம். ஹாய் சாரா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதாவது இந்த குரல் தாங்க அப்படியே அப்படியே உள்ள இருந்து அப்படி வருது பாருங்களேன். அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் உடைய வாய்ஸ் உடைய சீக்ரெட் என்னங்க? உண்மையாகவே எனக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி வந்து உங்களோட நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துருக்கேன். எப்போதுமே வந்து அந்த இன்டர்வியூஸில் வந்து எதிரில் உட்காந்துருக்கவங்களை வந்து நீங்கள் whenever you introduce them, like you speak from your heart. So thank you for that. And துபாயில் உள்ள பல பேர் கொண்டாடக்கூடிய ஒரு குரல், ஒரு ஆர்ஜே, ஒரு இன்ஃப்ளூயன்சர், நீங்கள் வந்து இப்படி ஒரு இன்ட்ரோ கொடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி எனக்கு என்னன்னா குரல் அப்படிங்கிறத நான் என்னைக்குமே யோசிச்சதில்லை. குரல் என்னுடைய பலம்னு யோசிச்சதில்லை. என்னுடைய பேச்சு என்னுடைய பலம்னு எனக்கு தோணிது. ஸ்கூல் டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேச்சு போட்டியில் கலந்துக்கிறது, கவிதை போட்டி, கட்டுரை போட்டி படிப்பேன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், ஆனால் படிக்க மாட்டாங்க. எனக்கு வந்து ரெண்டுமே ஒரு பிளெண்ட். நான் படிப்புலேயும் ஒரு 80 to 90% மினிமம் ஸ்கோர் பண்ணுவேன். அண்ட் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் இருக்கும். ஸோ எனக்கு சினிமா தான் பேஷனாக இருந்தது. சினிமா பண்ணணும், ஒரு படம் இயக்கணும், அந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் தான் இருந்தது. ரேடியோங்கிறது பை ஆக்சிடென்ட் தான். நான் வந்து ரைட் அட் த ஏஜ் ஆஃப் 19 வயசுல நான் வேலைக்கு போயிட்டேன். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு டீச்சராக என்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு சின்ன ஒரு பிரைமரி ஸ்கூலில் ஒரு மாதம் ஒரு 3000 ரூபாய் சம்பளத்துக்கு நான் ஒரு டீச்சராக ரைட் அட் த ஏஜ் ஆஃப் 19 நான் வேலைக்கு போகிறேன். டியூ டு சம் ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ், அதில் நிறைய சோஷியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்லாம் அப்போவே இருந்தது. எனக்கு அந்த இடத்திலிருந்து என்னுடைய அந்த 3000 ரூபாயை நான் ஜெயிக்கணும். என் கூட படித்தவங்க எல்லாரும் இப்போ காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க, இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து இன்னும் 2 வருஷம் காலேஜ் இருக்குது. நான் இப்போ வேலைக்கே போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என் முன்னாடி இருந்த அந்த ஒரு ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணணும். அதே நேரத்தில் என்னுடைய இலக்க நோக்கியும் போகணும். அப்போ எனக்கு கிடைச்ச ஒரு பேக் டோர் என்ட்ரி தான் ரேடியோ. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ காட் இன்டு ரேடியோ. அண்ட் அதுக்கு பிறகு அது ஒரு பெரிய ஜர்னியாக மாறினுச்சு. அண்ட் த நேம் லவ் குரு, அந்த நேம் வந்து எப்படி சூஸ் பண்ணீங்க? நீங்க சூஸ் பண்ணீங்களா? சம்வன் சஜஸ்டட் யூ? ஏற்கனவே ஒர்க் பண்ண ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருந்தது. நான் சூஸ் பண்ணல. நான் வந்து திருச்சியில தான் என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணேன். ஐ ஸ்டார்டட் வித் ஹலோ எஃப்எம். ஸோ ஹலோ எஃப்எம்ல வந்து எனக்கு முதல்ல நான் அங்கே ரெக்ரூட் ஆகும்போது எனக்கு 21 வயசு. ஸோ 2007. ஓகே, ஸோ அப்போ வந்து எடுத்த உடனே வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு நைட் ஷோ ஒன்று ஹோஸ்ட் பண்ணணும். அங்கே டைரின்னு ஒரு ஷோ போகும். அந்த டைரி மாதிரியான ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டு நான் வந்து போயிட்டு சொல்லும்போது அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, யூ ஆர் ஜஸ்ட் 21, வாழ்க்கையில் என்ன பெரிய அனுபவம்லாம் இருக்க போது, கொஞ்சம் வயசாகட்டும், இப்போ கொஞ்சம் ஜாலியாக ஒரு ஷோ பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஈவினிங் டிரைவ் டைம் ஷோ, ஃபர்ஸ்ட் எனக்கு மார்னிங் ஷோ மிட் மார்னிங் கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு டிரைவ் டைம் ஷோ ஆக்கிட்டாங்க. திருச்சி மாதிரியான ஒரு டயர் த்ரூ 2-3 சிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிட் மார்னிங் ஒரு பெரிய, அந்த சிட்டியை லேட்டாக தான் எழுந்திருக்கு. 10 மணிக்கு மேலே தான் சிட்டி பரபரப்பாகும். ஸோ 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நான் ஒரு கேம் ஷோ ரன் பண்ணிட்டு இருந்தேன். பயங்கர ஜாலியாக இப்போ நீங்களாம் பேசுறீங்க அந்த மாதிரி கலன்னு அப்படி ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஆனால் மனசுக்குள்ளார வந்து
நம்ம வந்து வேற மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. ரேடியோ பர்சனாவா இப்போ ஒருத்தவங்களை டிஃபைன் பண்ண இப்போ சாரா யாரு அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆடியன்ஸ் ஒரு ஒப்பீனியன் வச்சிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. மேபி நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண ஷோ வந்து நம்மளோட பர்சனாவே மாற்றும். ஏன்னா ரேடியோவில் ஒரு ஸ்லாட் தான் இருக்கும். லைக் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆடுறவனை வந்து தேர்ட் டவுன் இறக்கி விட்டா அந்த தேர்ட் டவுனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேமை மாற்றுவான் இல்லையா? அந்த மாதிரி எனக்கு என்னதான் நான் ஜாலியான ஒரு ஷோ பண்ணாலும் மனசுக்குள்ளார பேசிக்கலி நான் வந்து ஒரு சென்சிட்டிவான பர்சன், ஒரு எமோஷனலான பர்சன். எனக்கு வந்து இந்த எம்பத்தி அப்படிங்கிறது தான் என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச அதிகபட்சமான ஒரு குணம். நான் படிச்சதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வள்ளலார் மிஷன் ஸ்கூல்ல படிச்சேன். அப்போ வந்து நிறைய வருஷம் வந்து நான் நான் வெஜிடேரியனே சாப்பிடாம இருந்தேன். ஏன்னா வள்ளலார் வந்து வாடின பயிரை பார்த்த உடனே வாடினாரு. இப்பெல்லாம் அப்படிலாம் இல்ல. இப்ப நம்ம சாப்பாடை பார்த்து எல்லா உயிர்களும் வாடுது அந்த அளவுக்கு. பட் அப்போ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை எமோஷனலா அணுகக்கூடிய ஒரு தன்மை இருந்தது. மேபி அது என்னோட சைல்ட்ஹுட்ல நான் கடந்து வந்து சில ட்ராமாவா இருக்கலாம், இல்ல அம்மா அப்பா வீட்டு நான் தனியா ஹாஸ்டல்னா தாத்தா பாட்டி வீட்டுல தங்கி படிச்சேன். நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம பார்த்த சில விஷயங்கள் காரணமா நான் என்னை பத்தி சொல்லணும் அப்படின்னா நான் வந்து ரொம்ப தனிமையை விரும்புறவன். எனக்கு ரொம்ப சோஷியலைஸ் பண்ண வராது. என்னோட சிந்தனைகளை வந்து எனக்கு எழுத வரும், பேச வரும். ஆனா என்னை வந்து பிரபலப்படுத்திக்கிறதுல எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. சினிமா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையுமே எனக்கு வந்து என்னோட கிரியேட்டிவ் ஸ்பேஸ்ல நான் ஒர்க் பண்ணணும். கூடுதலாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் முன்னாடி இருந்துட்டே இருந்தது. என்னன்னா நம்ம வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய அல்லது நம்ம இழந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், நம்ம குடும்பத்துல நம்ம இழந்த சொத்துக்களா இருக்கட்டும், அல்லது நம்ம வந்து பொருளாதாரத்துல ஜெயிக்கணும்னா சினிமா பண்ணா ஜெயிக்கலாம். சிம்பிள், as simple as that, nothing much. கலை உலகத்துக்கு சேவை பண்ண வருது, கலைத்தாயை வளர்க்கிறது அதெல்லாம் இல்ல. ஆர்ட் ஃபிலிம்லாம் இல்ல, பக்கா கமர்ஷியலா படம் எடுக்கணும். சங்கர் சார் மாதிரி, இப்ப சொல்லணும்னா ஒரு அட்லி மாதிரி. என் ஐடியா அப்படிதான் இருந்தது. வரணும், படம் பண்ணணும், கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கணும், அதுக்கு தான் சினிமா. ஸோ சினிமா மேல பெரிய அந்த கலை காதலன் அதெல்லாம் இல்லை. அதுக்கு எனக்கு ஒரு பேக் டோர் என்ட்ரி மாதிரி தான் இந்த ரேடியோ அமைச்சது. எனக்கு என்னன்னா அப்போ வந்து ரேடியோ ஸ்டேஷன்ஸ் எவால்வ் ஆன டைம். அப்போ 2007 அந்த பீரியட்ல தான் நான் ரேடியோக்குள்ள வரேன். அப்போ ரேடியோ ஜாக்கீஸ்க்கு வந்து என்ன ஒரு ஆக்சசிபிலிட்டி இருக்கும்னா, குறிப்பா தமிழ்நாட்டில் எந்த மூவி வந்தாலும் அதோட ப்ரொமோஷனுக்கு தி க்ரூ வில் விசிட் ஆல் ரேடியோ ஸ்டேஷன்ஸ். ஸோ அப்போ அவங்க கிட்ட பேசலாம், இன்ட்ராக்ட் பண்ணலாம், அது மூலமா ஏதாவது ஒரு டைரக்டரை பிடிக்கலாம். எனக்கு அப்ப லிங்குசாமி சார் கிட்ட அசிஸ்டண்டா சேரணும். தட் இஸ் மை ஆம்பிஷன். ஸோ லிங்குசாமி சார் கிட்ட சேர்றதுக்காக தான் நான் ஸ்கூல்லேயே ஒர்க் பண்ண போனேன். ஏன்னா அந்த ஸ்கூலுடைய ஆனுவல் டேக்கு எவ்ரி இயர் லிங்குசாமி சார் வில் பி த சீஃப் கெஸ்ட். எவ்ரி இயர் லிங்குசாமி சார் கூட யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. லிங்குசாமி சார் பிளஸ் பா விஜய், லிங்குசாமி சார் பிளஸ் ஆர்யா. யார் வந்து சார் கூட படம் பண்றாங்களோ அவங்களே சார் அந்த வருஷம் ஆனுவல் டே கூட்டு வந்துருவாரு. ஸோ சூர்யாவை கூட்டு வருவாரு. அவர் ஆர்யா கூட சேர்ந்து வெயிட்டைன்னு ஒரு படம் பண்ணும்போது ஆர்யா கூட்டு வருவார். விக்ரம் கூட படம் பண்ணும்போது விக்ரம் கூட்டு வருவாரு. ஸோ இப்படி வந்து லிங்க சார், ஏன்னா தட் ஸ்கூல் இஸ் வெரி க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் சார். அப்படி சார் கிட்ட சேர்றதுக்காக தான் அந்த ஸ்கூல்ல நான் டீச்சராகவே போய் ஒர்க் பண்ணேன். சார் மீட் பண்ணேன், சார் கிட்ட சொன்னேன். அப்ப சார் சொன்னாரு, நீ நினைக்கிற மாதிரி அது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ட்ரிச்சிக்கு வராது, ரேஞ்ச் ரோவர்ல தான் வருவாரு. ஏன்னா அப்போ அவர் பெரிய டைரக்டர், ரன், சண்டைக்கோழின்னு பெரிய பெரிய பிளாக் பஸ்டர்லாம் கொடுத்துட்டு அந்த மாதிரி இருக்காரு. ஸோ அப்போ என்கிட்ட அவர் சொன்னாரு, நான் இன்னைக்கு வர இந்த கார், இந்த லைஃப், இந்த ரெகக்னிஷன், இதை பார்த்து சினிமாவுக்கு ஆசைப்படாது. அதுக்கு முன்னாடி எனக்கு பெரிய ஒரு ஜேர்னி. லிங்குசாமி இஸ் நத்திங் பட் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். அதுக்கெல்லாம் ரெடியா இருந்தீங்கன்னா வா. நான் சொன்னேன், சரி எனக்கு அப்படி வரதுல எல்லாம் எனக்கு கஷ்டம் இருக்குன்னு தான் இப்படி ஒரு பேக் டோர் என்ட்ரியில வரேன். எப்படியாவது உங்க கூட சேரணும் பார்க்கலாம், அவ்வளவுதானே சொல்லுவாங்க. எங்கேயோ ஒரு ஸ்கூல்ல ஒரு வாத்தியார், அவன் என்னன்னா கூட்டத்துல வந்து பேசுறான், சரி 2 வாரத்தை நல்லா பேசுறானேன்னு பேசினா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணுங்கிறான். அவர் அப்படிதான் நினைச்சிருக்கலாம். அங்கிருந்து தான் எனக்கு ரேடியோ டோர்ஸ் ஓப்பன் ஆச்சு. ஏன்னா நான் சாரை பார்த்து மீட் பண்ணும்போது நான் கவிதை எல்லாம் எழுதுவேன். அப்ப நான் சார் கிட்ட ஒரு கவிதை, ஒரு குழந்தை, ஒரு சின்ன குழந்தை, நம்ம ஊர்ல இதெல்லாம் பார்த்திருப்போம். ஏன்னா அந்த சைல்ட் லேபருங்கிறது இந்தியால வந்து இன்னமும் முழுமையாக ஒழிக்கப்படல. ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சின்ன குழந்தை வந்து உட்காந்து பூ வித்துட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ. இந்த போட்டோவுக்கு கவிதைகள் எழுதுறது அப்படிங்கறதெல்லாம் அப்போ அந்த நான் சொல்ற அந்த 2000ஸ்ல ஒரு தனி ஒரு இது. அந்த மாதிரி அந்த போட்டோக்கு நான் என்ன கவிதை எழுதியிருந்தேன்னா, மொட்டு ஒன்று பூ விற்கிறது அப்படின்னு எழுதியிருந்தேன். ஸோ சார் காட் இம்ப்ரெஸ். ஏன்னா அவர் ஹைக்கூ நிறைய எழுதுவார். அப்போ அவர் ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் when he visited that school again, he told me like, நீ எழுதின கவிதையை நான் ஒரு எஃப்எம் ஸ்டேஷன்ல சொன்னேன். அந்த எஃப்எம் ஸ்டேஷன்ல நான் ஒரு இன்டர்வியூக்காக போயிருக்கும் போது கவிதைகளை பத்தி டாக் வந்தது. அப்போ டைரக்டர் சசி இருக்காரு இல்லையா, இப்ப 100 சாமி பண்ணார் இல்லையா, நம்ம பூ சசி இருக்காரு இல்லையா, அவர் வந்து இந்த கவிதையை சொன்னோடனே அவர் ஒரு கவுண்டர் கவிதை அவர் ஒன்று சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பெசன்ட் நகர் பீச்ல ஒரு பையன், குட்டி பையன் பலூன் வித்துட்டு இருக்கான். சோ இதான் விஷுவல். இந்த விஷுவல் அப்படியே இமேஜின் பண்ணிட்டு இப்ப சசி சார் அதுக்கு சொன்ன கவிதை என்னன்னா, அங்கு பலூன் விற்பவனுக்கு பலூன் வாங்கும் வயசு. சோ திஸ் இஸ் த ஹைக்கூ வாட் ஹீ ரோட். சோ லிங்குசாமி சார் டோல் மீ லைக், உன் கவிதைக்கு ஒரு டைரக்டர் இன்னொரு எதிர்கவிதை எழுதினாரு. இந்த 2 கவிதையும் நாங்க ரேடியோ மிர்ச்சி ஸ்டுடியோஸ்ல நேரில் சொன்னோம்னு சொன்னாரு. சோ தட் இஸ் a very first time என்னுடைய வார்த்தைகள் நான் ரேடியோக்கு வராமலே ரேடியோல ஒலிச்சது. இந்த இன்சிடென்ட் எங்க அம்மா கிட்ட சொல்லும் போது மை மதர் ஃபெல், உன்னுடைய வார்த்தையை அங்க சொன்னா அதுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்குதுன்னா, ஒய்
can't you try? எனக்கு clueless. See, right at the age of 19, I'm a teacher, I'm in Trichy. I was like, என்ன சொல்றது, dreaming for becoming an engineer or a doctor. Nothing happened. வாழ்க்கையே 3000 ரூபாய் சம்பளம், ஸ்கூலு, டீச்சர், இதுல தான் நம்ம வாழ்க்கை ஓட போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு கவிதை லிங்குசாமி சார் மூலமா கிடைச்ச எலிவேஷன், இட் கேவ் மீ த கான்ஃபிடன்ஸ். வித்தின் 6 months when we believe something, அது மேனிஃபெஸ்டேஷன்ங்கிற வார்த்தை கூட எனக்கு அப்ப தெரியாது. இதுதான் மேனிஃபெஸ்டேஷனா இல்ல இதுதான் பிரபஞ்சமா எனக்கு தெரியாது. ஹலோ எஃப்எம் அங்க ரெக்ரூட்மெண்ட் போட்டாங்க. ஓகே, கூட்டத்தோட கூட்டமா போய் நின்னுட்டு போனா கூட்டம் எனக்கு தெரியல அந்த டைம்லயே. ஆனா அவ்வளவு கிரவுடு எக்ஸாக்ட்லி போய் பார்த்தா ஒரு 1000 பேர் மினிமம் இருந்திருப்பாங்க. மினிமம் 1000. சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல அவங்க ரெக்ரூட்மெண்ட் போட்ட அந்த ஹோட்டல்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு கியூ நிக்குது. அந்த ஏன்னா அங்க வந்து ரேடியோ அப்போ அந்த 2007ல வந்து எஃப்எம் ஸ்டேஷன்ஸ் வந்து திருநெல்வேலி தென் சென்னை இந்த 2 ஊர்ல தான் மேஜரா லான்ச் பண்ணியிருந்தாங்க. ரீலான்ச் ஆஃப் எஃப்எம் ஸ்டேஷன்ஸ் ஹேப்பன் பை 2003. ஸோ 2003ல தான் எஃப்எம் ஸ்டேஷன்ஸ் வந்து திரும்ப ரீலான்ச் ஆகுது. வித்தின் 4 years அவங்க கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பான்ஷன் போறாங்க. ஸோ சென்னை அண்ட் திருநெல்வேலியில லான்ச் ஆன சூரியன் எஃப்எம்மோ ஹலோ எஃப்எம்மோ அடுத்து கோயம்புத்தூர், திருச்சி இப்படியான அடுத்தடுத்த ஊர்களுக்கு நகர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்ப திருச்சிக்கு போறேன். அந்த கூட்டத்துக்குள்ள நீந்தி அங்க சில நல்ல நபர்கள் இருந்தாங்க. நம்மளோட டேலண்ட் என்ன அப்படிங்கறத அவங்களால அந்த சின்ன ஒரு இன்டர்வியூ, எவ்வளவு 1000 பேர் இருக்கும்போது எவ்வளவு நேரம் இருக்கும் ஒருத்தங்களை இன்டர்வியூ பண்றது? ஹார்ட்லி 3 minutes. வித்தின் தட் 3 minutes ஐ ஹவ் டு இம்ப்ரெஸ் them. ஸோ நான் எழுதியிருந்த கவிதைகள், அந்த புக்ஸ் எல்லாம் நிறைய எவ்வளவு புக் வச்சிருப்பேன், அவ்வளவு இது எழுதியிருப்பேன். அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு ரெஸ்யூம் தான் எல்லாரும் கொண்டு போய் கொடுப்போம். நான் அதை எடுத்துட்டு போய் அவங்க டேபிள் அப்படி வச்சுட்டு தான் உட்காந்து என்னன்னு கேட்டாங்க. சரி, இதெல்லாம் நான் எழுதுனது அப்படின்னு. அண்ட் அப்போ ஹலோ எஃப்எம்க்கு ஒரு நல்ல ஒரு ரேடியோ கல்ச்சர் இருந்தது. என்னன்னா நல்ல தமிழ் பேசணும், அவங்க குவாலிட்டியா ஒரு கான்டென்ட் பண்ணணும். ஏன்னா அப்போ ஒவ்வொரு ஸ்டேஷனும் எப்படி நம்ம ஆனர் பர்சனா இருக்கும், அது மாதிரி ரேடியோக்குன்னு ஒரு பர்சனா இருந்தது. மிர்ச்சினா அது ஒரு பர்சனா. பட் ஈவன் இஃப் யூ டேக் துபாய் 89.4 தமிழ் எஃப்எம்னா அதுக்கு ஒரு ரேடியோ பர்சனா உண்டு. இங்கே கில்லி எஃப்எம்னா அதுக்கு ஒரு பர்சனா உண்டு. ஸோ அந்த மாதிரி ஹலோ எஃப்எம்மோட பர்சனா என்னவா இருந்ததுன்னா நல்ல தமிழ் பேசணும், கண்டென்ட் ரிச்சா இருக்கணும் அப்படின்னு. ஸோ தே டிடன்ட் பாதர் அபவுட் த லுக்ஸ், ஹவு தே ட்ரெஸ், அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம், ஆனால் நல்லா பேசணும் அப்படின்னு. தட்ஸ் ஹவ் ஐ காட் இன்டு ரேடியோ. அண்ட் ஃப்ரம் ஹலோ எஃப்எம் தென் as you said, like I got into லவ் குரு. ஸோ அப்படிதான் லவ் குருக்குள்ள வந்தேன். லவ் குரு வாஸ் எக்ஸிஸ்டிங் ப்ராப்பர்ட்டி, அது அங்க இருந்தது. அப்போ வந்துட்டேன். ஓகே, நம்ம நினைச்சது நான் முதல்ல சொன்ன மாதிரி எடுத்தோடனே என்ன கேம் ஷோல போட்டாங்க, அதெல்லாம் முடியாது. இப்படி ஒரு ஷோக்காக தானே ஏங்கிட்டு இருந்தோம். அப்போ லவ் குரு மாதிரியான ஒரு ஷோ அவங்க என் முன்னாடி 2 ஆப்ஷன் வைக்கிறாங்க. ஒன்னு யூ கேன் ரிவீல் யுவர் நேம், ரிவீல் யுவர் ஃபேஸ், அண்ட் யூ கேன் டு a night show, or else you have to choose this mask and you can do a show called Love Guru, which is anonymous, which you prefer அப்படின்னாங்க. ஸோ அப்போ எனக்கு டிபிக்கலி இந்த சினிமா மாதிரி தான் ஞாபகம் வந்து எஸ்ஜே சூர்யா சார் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு இன்டர்வியூல அப்போ பேசியிருந்தாரு. அந்த இன்டர்வியூ இன்னும் கூட சோஷியல் மீடியால எல்லாம் சுற்றி வரும். ஏன்னா எதையுமே வந்து முழுசா ஓப்பன் பண்ணி காட்டிட்டா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா சார் அவரோட ஸ்டைலில், அவருடைய படங்களை பற்றி விமர்சனம் வரும்போது. ஸோ அதில் அந்த ஒரு சின்னதா ஒரு விஷயத்தை மூடி வைக்கிறதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. ஸோ ஐ ஃபெல்ட் இதுதானே ரேடியோ. வென் யூ ஸ்பீக், சாரா இவங்க தான் எனக்கு சோஷியல் மீடியாவில் தெரியறதுக்கு முன்னாடி சாராவை அவங்க மனசுல வேற வேற விதமா சித்திரமா வரைஞ்சிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து சாராவா அவங்களோட லவ்வர் மாதிரி, ஒரு சிலருக்கு அக்கா மாதிரி, ஒரு சிலருக்கு தங்க மாதிரி, அவங்க வாழ்க்கையில அவங்க என்னைக்கோ ஒரு நாள் பார்த்துட்டு அவங்க கடந்து போய் திரும்ப பார்க்கவே முடியாதான்ங்கிற ஒரு முகமா, இப்படி எப்படி வேணாலும் ரேடியோ கேன் பெயிண்ட் பிக்சர்ஸ் இன் மில்லியன்ஸ் ஆஃப் மைண்ட். ஸோ ஐ ஃபெல்ட் தட் இஸ் த கீ. நான் என்ன சொன்னேன்னா, ஓகே நான் வெளியிலேயே வர மாட்டேன், என் பேரை கூட நான் சொல்ல மாட்டேன், நான் அந்த லவ் குருவை நான் எடுத்து பண்றேன் அப்படின்னு. ஸோ அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணேன். More than a decade. Yeah. If I'm not wrong. And இப்போ வரைக்கும் அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல. பர்சனலி வாட் ஐ ஃபீல், ஏன்னா எப்பவுமே அந்த லவ் குரு அப்படின்னால அந்த ஒரு வாய்ஸ், லவ் குரு காதல். நம்ம வந்து நிறைய உங்களுடைய ஜேர்னி பத்தி எல்லாம் வந்து ரொம்ப அழகா, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரியே ஓ இவங்க தான் லவ் குரு, ஓ இவங்க யாருப்பா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஓகே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா காதல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? Let's come into 70s, 80s, 90s, 2K. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே அது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சப்ஜெக்டா தான் இருக்குன்னு நான் பாக்குறேன். ஏன் காம்ப்ளிகேட்டடா? ஏன்னா இருக்கிறதுலே இந்த உலகத்துல ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் வந்து மனித மனங்களை புரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லோருக்குமே வந்து பிறக்கும் போதே நமக்குள்ளார ஒரு ஜெனட்டிக்கலி we are designed in such way, men are designed in such way, women are designed in such way, like ரெண்டு பேருக்குமே ஒரு சில டிஸ்டிங்டிவான கேரக்டரிஸ்டிக்கல் டிஃபரன்சஸோட தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். ஸோ நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, காலமாக இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் சொல்றாங்க இன்னைக்கு லவ் மாறிடுச்சு, நீங்க ஷோ பண்ண மாதிரிலாம் இன்னைக்கு இல்ல, பசங்க வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப மாறிட்டாங்க. பட் நான் திரும்ப அந்த மாதிரி சொல்லும் போதெல்லாம் நான் கேட்கறது என்னன்னா, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லோருக்கும் வலிச்சா அழணும்னு தான் தோணுது, யாராவது வலிச்சா சிரிக்கணும்னு தோணுதா, அது அப்நார்மாலிட்டி. ஓகே, ஸோ அப்போ எல்லோருக்கும் பெயின் ரிமைன்ஸ் சேம், when your tears remain same, அந்த உணர்வுங்கிறது மாறாது இன்னைக்கு வரைக்கும்.
காலம் காலமாக இந்த சமூகம் காதல்ங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுல பல சிக்கல்களை எதிர்கொண்டுட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்ததுக்கு பிறகு நீங்க இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து டாக்ஸிக் ஒரே ஒரு ரீல் நீங்க டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு ஒரு ரீல் நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களோட ஃபீட் முழுக்க டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா வந்துட்டே இருக்கு. அதுல ஒவ்வொருத்தவங்க பேசுறதுல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயத்த டாக்ஸிக்னு சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த மாதிரியான ரீல்ஸே போடக்கூடாது இல்ல, இந்த மாதிரியான ரீல்ஸ் போடுறவங்க இருக்காங்களா அவங்க எல்லாம் இன்னும் ரொம்ப டாக்ஸிக். பிகாஸ் யூ இமேஜின் when you watch a reel, அந்த ஃபீட் என்ன பண்ணுது, உங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த ஃபீடை கொடுக்குது. ஸோ நீங்க வந்து ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படின்னு ஒரே ஒரு ரீல் பார்த்துட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் பத்தின அத்தனை ரீல்ஸையும் தூக்கி கொடுக்குது. நான் அப்ப என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இதை பார்க்குற நமக்கே இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னா இந்த கான்டென்ட் கிரியேட் பண்ற இவங்களோட மனசுக்குள்ள அது எப்படிப்பட்ட ஒரு டாக்ஸிக் சென்ஸ் அதை கிரியேட் பண்ணலாம். அண்ட் இன்னொன்னு, இன்ஸ்டாகிராமை பார்த்து இன்னைக்கு நம்ம உறவுகளை தீர்மானிக்கிறோம். இன்ஸ்டாகிராமால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் பிரிவுகளை நோக்கி போகுது. பிகாஸ் I'm not against Insta. I'm not against Insta influencers. Yes, the society needs more of guidance, more of content creators, and அது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய சுதந்திரம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கலுக்கு நான் இன்ஸ்டாகிராம் மூலமா ஒரு சொல்யூஷன் தேடுறேன் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம். ஆனா ஒரு 1.5 நிமிஷம் ரீல் வந்து ஒரு குடும்பத்துல இம்பாக்ட் பண்ணுது, ஒரு உறவை இம்பாக்ட் பண்ணுது, ஒரு சின்னதா இருக்கக்கூடிய ஒரு சந்தேகத்தை ஒரு பெரிய ஒரு தீப்பொறி மாதிரி இருக்கிறது ஒரு தீப்பந்தமா மாத்துது. அட் த சேம் டைம் சம்டைம்ஸ் இட் இஸ் ஹீலிங் ஆல்சோ. அப்போ எவ்வளவு பேருக்கு இது நல்லதா நடக்குது, எவ்வளவு பேருக்கு இது கெடுதலா நடக்குது, இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது காலமாகவே இப்போ இந்த லவ் குருங்கிற ஷோ வந்து when I hosted more than a decade, இப்போ துபாயில இந்த ஷோ ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆகுது. நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இந்த மாதிரியான ஷோக்கான ஒரு பிரசன்ஸ், ஒரு நீட் கண்டிப்பா இருக்கு. இது வந்து எல்லோருமே சொல்ல வேண்டியது. நீங்க சொல்லியிருப்பீங்க உங்க லைஃப்ல, நீங்க நிறைய பேருக்கு லவ் குருவா இருந்திருக்கு. ஏன்னா நீங்க அந்த மாதிரியான ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணலே தவிர பர்சனலி சாரா கிட்ட ஃபோன் பண்ணி, சாரா எப்படி இருக்கேன், நான் டவுனா ஃபீல் பண்றேன், எவ்வளவு பேரை நீங்க மீட் இருப்பீங்க, எவ்வளவு பேருக்கு நீங்க ஆறுதல் சொல்லிருக்கீங்க. இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கு. ஆனா இப்பதான் இது சோஷியல் மீடியா வந்ததுக்கு பிறகு everyone are making it as a content and we believe like, ஓ இவ்வளவு பிரச்சனை இருக்கா அப்படின்னு. இன்னைக்கு பிரச்சனைக்கு பேர் வச்சிருக்கோம். அன்னைக்கு இது பிரச்சனையா இருந்தது, அன்னைக்கு இதுக்கு பேர் தெரியாது, அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி. ஸோ 70s 80s 90s 2000 ஆர் எவ்ரி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை டெக்னாலஜி மாறுது, ட்ரெண்ட்ஸ் மாறுது, ஸ்டைல் மாறுது, எல்லாமே மாறுது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் லவ் ரிமைன் சேம். அண்ட் ஐ ஓன்ட் சே லைக் இன்னைக்கு ஷாலோ ஆயிடுச்சு, ரிலேஷன்ஷிப்லாம் டெப்த் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்கன்னா நான் அதை ஒத்துக்க மாட்டேன். ஏன் ஒத்துக்க மாட்டேன்னா, இந்த ஷாலோனஸ்ங்கிறது நீ லவ்ல மட்டும் தான் பாக்குறியா? ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ல இல்ல. அம்மாவுக்கும் பையனுக்கும் 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாண்டிங் தான் இன்னைக்கு இருக்கா? ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாண்டிங் தான் இன்னைக்கு இருக்கா? ஒரு பிசினஸ்ல அன்னைக்கு இருந்த அதே எத்திக்ஸ் இன்னைக்கு இருக்கா? சோ அப்போ உலகமே மாறும், ஆனா லவ் மட்டும் எப்படியே இருக்கணும், அப்படியே இருக்கணும். அப்போ லவ்வும் எரோட் ஆயிருக்கு, ஃபார்மட் மாறி இருக்கு, ஆனா ஸ்டோரிஸ் ரிமைன் சேம். இன்னைக்கும் என் கூட முன்னாடி உட்கார்ந்து ஒருத்தவங்க வந்து அவங்களோட ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஐ வில் நாட் ஜம்ப் இன்டு a judgment, பட் அவங்க 10 வார்த்தைகள் பேசும்போதே அது எங்க போகுதுங்கிறது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் அதை மட்டுமே தான் நம்ம வாழ்க்கைய ஒரு 10 வருஷம் தொடர்ந்து அதே தான் பண்ணிட்டு இருக்கோம். ஐ ஃபீல் லைக் பெருசா மாற்றம் இல்லை. ஆனா இங்க இப்பதான் நிறைய தேவைகள் இருக்கு. ஏன்னா இப்பதான் இதை பத்தி பேசவே ஆரம்பிச்சு, ஒரு நேரத்தில் நம்ம பேச தயங்கின விஷயங்களே இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதுதான் அந்த சோஷியல் மீடியா ஓபன் பண்ண டோர்ஸ் உடைய ஒரு நல்ல விஷயம். ஒரு நேரத்துல வந்து நம்ம குடும்பங்கள்ல இருந்து உறவு சிக்கல்கள் நம்ம பேசுறதுக்கான ஸ்பேஸே இல்லாம இருந்தது. ரேடியோ மாதிரியான ஒரு மீடியம் வந்த போது அதுல கால் பண்ணி, நீங்களே ஒரு காலர் இன்டராக்ஷன் ஷோல தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. பேசுறவங்க ஒருத்தவங்க ஒரு உணர்வுகளை சொல்லும் பொழுது they call to radio because they want to express something. Exactly. They want to share some. ரேடியோக்கு ஃபோன் பண்ணி பாடுவாங்க சில பேர், ரேடியோக்கு ஃபோன் பண்ணி அழுதவங்க இருக்காங்க. அப்போ அவங்களுக்குலாம் சொல்றதுக்கு யாரும் இல்லை. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஆர்ஜேவா அல்லது அந்த லவ் குரு ஷோவுடைய அதிகபட்சமான சக்சஸ்க்கான அல்லது அது அடைந்த அந்த உயரங்களுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா, அங்க ஆடியன்ஸை பேச விடும். நான் கேட்பேன்னா ஷோ முடிச்சுட்டு கூட உட்காந்து கேட்டுட்டே இருப்பேன். ஷோ முடிஞ்சிடும், 9 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணிக்கு முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு 1 மணி நேரம் நான் ஸ்டுடியோல உட்காந்து வர எல்லா கால்ஸையும் ரிசீவ் பண்ணிட்டு கடைசி எனக்கு அந்த டெலோ 0 போகிற வரைக்கும் நான் எல்லா கால்ஸையும் அட்டன் பண்ணி கேட்பேன். ஜஸ்ட் கேட்டு வச்சுப்பேன். உங்களுக்கு ஷோல பேசணுமா, ஷோ முடிஞ்சிச்சு, இல்ல உங்ககிட்ட பேசு. தட் எம்ப்டினஸ் ஸ்டில் ரிமைன்ஸ் அக்ராஸ். துபாயில இருக்கு, உலகத்தோட எந்த மூலைக்கு போனாலும் இருக்கு. ஸோ கண்டம் விட்டு கண்டம் போனாலும், தூரங்கள் அதிகமானாலும், இன்னைக்கு வந்து நம்ம டிஸ்டன்ஸை சுருக்கிட்டோம். ஓகே, ஸோ இன்னைக்கு 4 மணி நேரத்தில் நம்ம துபாயில இருந்து சென்னைக்கு போயிருக்கோம். ஆனா அந்த தொலைவுங்கிறது வந்து இந்த டிஸ்டன்ஸ்ல இல்ல, அது மனங்களுக்கு இடையிலான டிஸ்டன்ஸ். இப்போ நீங்களும் நானும் இவ்வளவு பக்கத்துல உட்காந்துருக்கோம், ஆனா உங்க மனசுக்கு என் மனசுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறது தெரியாது. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா நம்ம பார்க்கிறோம். ஒரு வீட்டுக்குள்ளார இருக்கும், ஆனா ஒரு குடும்பமா இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ளார இருக்கிறது எல்லாமே ஒரு குடும்பம் கிடையாது. ஸோ இன்னைக்கு இப்படியான சிக்கல்கள் இருக்கிறதா நான் பார்த்து, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ரிலேஷன்ஷிப்னா என்ன? ஒரு உறவுல இருக்கிறதுன்னு அர்த்தம். உறவுன்னு சொல்றோம். ரிலேஷன்ஷிப் அழகான வார்த்தை தமிழ்ல, உறவு அப்படிங்கிறோம். எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்ட் பாருங்க. அப்ப அந்த உறவுங்கிறதுக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்கு பாருங்க. அந்த உறவுக்குள்ளார ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க எல்லாருமே அது என்ன ரியல் ரிலேஷன்ஷிப் திங். அப்போ எவ்வளவு இன்னைக்கு இந்த காலம், சூழல், நம்மளுடைய பொருளாதார அழுத்தங்கள், குளோபல் கிரைசிஸ், இது எல்லாமே
எல்லாத்தையும் பாதிக்கும் போது அது லவ்வையும் பாதிக்கும். அதனால எனக்கு யாராவது ஒருத்தங்க என்கிட்ட வந்து ஜென்ரலா இன்னைக்கு என்னங்க லவ், even they wants to have infatuation, இல்ல அவங்களுடைய தனிப்பட்ட உடல் சார்ந்த தேவைகளுக்காக அவங்க லவ்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். ஏன்னா நான் இன்னமும் பாக்குறேன் அந்த அந்த லவ்வோட இந்த எசன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய, அந்த காதல்னா அதுக்கான மதிப்பு கொடுக்கக்கூடிய, ஒரு ஒரு மனசுக்காக இயங்கக்கூடிய, அந்த அன்புக்காக இயங்கக்கூடிய எவ்வளவு ஜீவன்கள் இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு இது கிடைக்கிறது இல்லை. ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் தே ரிமைன் அஸ், அவங்க வாழ்க்கை முழுக்க அவங்க கிவராகவே இருந்துடுறாங்க. அவங்க ரிசீவரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு பலருக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ கொடுத்து ஒரு கட்டத்தில் அவங்க அழுத்து போய் உட்காந்துடுறாங்க. யாருமே அவங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் கொடுக்கறது இல்லை. ஸோ இது காலமா இருந்திருக்கு. இன்னைக்கு நம்ம உட்காந்து பேசுறோம், இன்னைக்கு இந்த மீடியம் இருக்கு, நம்ம பேசுறோம். ஸோ இது இன்னும் நிறைய பேசணும், சரியா பேசணும், சரியானவங்க பேசணும் அப்படிங்கிறது தான் என்னோட. இப்போ ரியல் லைஃப் அப்படின்னு ஆயிடுச்சு. அது வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் உண்மையான ஒரு வாழ்க்கை நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனால் நிறைய இப்போ சோஷியல் மீடியாவுக்காக வந்து காதல் பண்றாங்க, சோஷியல் மீடியாவுக்காக வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய பேக்ரவுண்டை கேட்டால் திருப்பி கொஞ்சம் நாள் பயங்கரமா சண்டை, பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான ஒரு வலி, அதாவது காதல்ல வந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய வலினா அது எது? நான் சொன்ன மாதிரி லவ் இட் செல்ஃப் எ பெயின். when someone ask me like, அதாவது டிபிக்கல் லவ் ஸ்டோரிஸ் இருக்கும்ல, அதாவது நான் இருக்கேன், அப்ப லவ் பண்றது தப்புங்கிறீங்களா? இல்ல அப்ப நம்ம பெயின்ஃபுல்லான இந்த விஷயத்தையும் அட்டம் பண்றது இல்லையான்னு கேட்க, பெயின்ஃபுல்லான எல்லா விஷயங்களையும் அட்டம் பண்றோம். குழந்தை பிறக்கிறத விட ஒரு உலகத்துல பிரசவ வலியை விட வேற ஒரு பெயின், ஆனா இவ்வளவு பெயின் இருக்கும் தெரிஞ்சுமே வந்து நிறைய பேர் வந்து காதல் பண்றாங்க, காதல்ல வந்து ஏமாறுறாங்க. ஆனா இப்ப அதிகப்படியா ஏமாறுறது ஆண்களா இருக்காங்க. இதையுமே நம்ம பேசணும். இப்போ நான் ஜென்ரலி சொல்லுவேன் என்னன்னா, ஒரு ரோட்ல நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அதனால அந்த ரோடை நம்ம பிளாக் பண்ணிடுறது இல்லை. திரும்ப வாகனங்கள் பயணப்பட்டுக்கிட்டு இருந்தா ஃபிளைட் திடீர்னு காணாம போயிடுது. அதுக்காக திரும்ப எல்லோரும் ஏரோப்ளைன்ல போகாம இருக்கிறது இல்லை, பறந்துட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு முறை மேலே ஏறி கீழே இறங்குற வரைக்கும் அது நமக்கான பயணம் இல்லை, கீழே இறங்குனாதான் நமக்கான பயணம். கரெக்டா? ஸோ ஏன்னா நம்ம டிபிக்கலி யூஸ் டு கால் லைக் கொலோக்கியல என்ன சொல்லுவோம், மேலே போயிட்டாருன்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தா ஒவ்வொரு ஃபிளைட்டுமே மேலே தான் போகுது, கீழே வர வரைக்கும் த லைஃப் இஸ் அன்சர்டன். வி ஆர் லிவிங் இன் மிட் ஆஃப் சோ மச் ஆஃப் அன்சர்டன். பட் when it comes to love, நம்மளோட மனம் ஏன் அப்படி டியூன் ஆயிருக்கு, அது நம்ம இந்த இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா நான் அதை பார்க்குறேன். நீங்க உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்னா நான் உங்களை என் கையில வச்சு, அதுக்கு இந்த சமூகம் எனக்கு கொடுத்துருக்க ரெண்டே வாய்ப்பு என்னன்னா, ஒன்னு நான் உங்களை லவ் பண்ணணும், இல்ல நான் உங்களை என்னோட ஒய்ஃப் ஆகும். இதை தவிர வேற எனக்கு ஆப்ஷன்ஸே கிடையாது. ஐ மீன் ரைட்? இந்த ரெண்டை தவிர இந்த சமூகம் எனக்கு வேற வாய்ப்புகளை கொடுக்கல. அப்படி கொடுத்த வாய்ப்பை இந்த சமூகத்தில் சிலர் சரியா பயன்படுத்திக்கல. இதனுடைய விளைவு இங்க ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு அழகான ஒரு நட்பு, அல்லது ஒரு அழகான புரிதல், அல்லது ஒரு அழகான ஒரு டிராவல்ங்கிறத இந்த சொசைட்டி கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை. ஐ மீன் ரைட்? ஸோ அப்போ ஒரு ஆண் என்ன நினைக்கிறான்னா, ஒரு பெண்ணை பார்த்த உடனே அவனுக்கு பிடிச்சிருச்சுன்னா இமீடியட்டா அவளை எப்படி தன்னோடதாக்கிக்கிறது. அவனோட மைண்ட் அப்படிதான். ஏன்னா அவனோட ஜெனட்டிக்கலாவே அவன் அப்படிதான் டிசைன் ஆகிட்டான். காலமாவே அவன் குரங்கிலிருந்து மனிதன் வந்தானான்னு தெரியல, ஆனா அவன் மனிதனா வாழ ஆரம்பிச்சதுலேருந்து அவனோட முதல் எண்ணமே என்னன்னா, இவ எனக்கானவன் அவன் சொல்லும் பொழுது அவன் அதை என்ன பண்றான்னா ஒரு பொருள் மாதிரி தான் பாவி. ஏன்னா அவனுக்கு அப்போ அவனுக்கு அந்த பிரச்சனைகள் இருந்தது. அவளை தற்காத்து வச்சுக்கிறதுல பல பிரச்சனைகள் இருந்து, காட்டுல இருக்க மிருகங்கள்ட்ட இருந்து, காட்டுல இருக்க மற்ற மனிதர்கள் கிட்ட இருந்து, இயற்கை கிட்ட இருந்து. ஸோ ஆண் எப்போதுமே ஜெனட்டிக்கா அப்படி டிசைன் ஆகுறான்னா ஒரு பெண்ணை பாதுகாக்கிறது தான் வேலைன்னு நம்புறான். அது இந்த காலப்போக்குல நம்ம இந்த சமூகம், பொருளாதாரம், இதுல ஏற்பட்ட சூழல் காரணமா இன்னைக்கு பெண்கள் இண்டிபெண்டா வராங்க, வேலை பார்க்கறாங்க, நாங்க சுயமாயிட்டோம்னு சொன்னாலும் இந்த ஜெனட்டிக்கலா ஒண்ணு படிஞ்சிருக்குல்ல, அது இன்னும் பல பேருடைய மனசுல போல. நாட் எவ்ரிஒன் ஆர் டிசைன் இன் த சேம் வே. உங்களுடைய மூக்கு என் மூக்கு வேற, உங்களுடைய ஜீன் என்னோட ஜீன் வேற. இது காலமா நமக்குள்ளார ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கூட இன்னும் ஆண்கள்ங்கிறவங்க ஆண்களா தான் இருக்காங்க. அதுல நானும் தான், என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ஸோ அப்போ ஒரு ஆணை இங்க பொதுமைப்படுத்துறாங்க. இந்த இடத்துல தான் ரொம்ப முக்கியமா நீங்க கேட்டீங்கல்ல, ஆண்கள் இன்னைக்கு அதிகமா ஏமாறுறாங்களான்னு. நீங்க சோஷியல் மீடியாவை எடுத்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ரீல்ஸ் நிறைய பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நிறைய பேர். ஏன்னா நீங்க இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் இன்னைக்கு இந்த குடும்ப உறவு சிக்கல்களை பத்தி பேசுறாங்களோ அதுல நிறைய ஃபீமேல் இன்ஃப்ளூயன்சஸ் தான். பெண் உளவியல் நிபுணர்கள், அல்லது பெண் மருத்துவர்கள், அல்லது அவங்க வந்து ப்ராப்பரான ஒரு சர்டிஃபைடு ஒரு கோர்ஸோ இல்ல ஏதோ படிச்சிருந்தாலும் அல்லது படிக்கலைனாலும் ஏதோ ஒரு 2 மேடைகள்ல பேசுறாங்க. அவங்க பேசுற ஒரு ரீல் ஒர்க் ஆகுது, அல்லது ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க, அதுல அவங்க பேசுற ஒரு சின்ன ஒரு போர்ஷன் ஒர்க் ஆகுறத வச்சு இவங்க எல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையை வழி நடத்துறதுக்கான நபர்கள்னு நம்புறாங்க, which is very dangerous. I know personally இந்த மாதிரி பேசக்கூடிய பலருடைய வாழ்க்கையில் அவங்க என்ன go through பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். So I always believe in one thing. நீ ஒரு விஷயத்தை உன்னால ஒழுங்கா பண்ண முடியலன்னா நீ அதை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லக்கூடாது. Why I refrained myself from hosting Love Guru show for a gap from 2021 to 2026? I felt நாம மத்தவங்களுக்கு சொல்ற விஷயங்களை முதல்ல நம்மளாலே பண்ண முடியல. நீங்க சொல்லிங்கல்ல இன்னைக்கு இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ், இந்த சோஷியல் மீடியா இது வந்ததுக்கு பிறகு இந்த ஃபேக்கிங் மற்றவர்கள் பண்றது எனக்கு பிரச்சனையே இல்லை, யாரோ ஒருத்தங்க பண்றதுல பிரச்சனை இல்லை. வீட்டுல புருஷனை 4 அறை விட்டுட்டு வந்து சோஷியல் மீடியால உட்காந்து உங்க கணவருக்காக நீங்க என்ன தியாகம் பண்ணணும் தெரியுமா அப்படின்னு பேசக்கூடிய நபர்கள் எனக்கு தெரியும். வீட்டுல அவன் புருஷன் உட்காந்து ஃபீல் பண்ணிருப்பாரு, இப்படியா
போலியான Fake. ஃபேக் ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் எனிபடி பட் ஐ நோ. அப்போ இவங்களை நம்பி பின்னாடி போற சமூகத்தை இவங்க என்னவா கெயின் பண்ணுவாங்க? எனக்கு அதுல ஒரு பெரிய கேள்வி இருக்கு. என்னோட ஒட்டுமொத்த டிராவல்ல யூ ஒன்ட் பிலீவ் சார், நாட் ஈவன் இன் a single ஷோ இதை தான் நீ பண்ணு அல்லது இதுதான் சரி நான் சொன்னதே கிடையாது. அதுவும் கூட அந்த ஷோக்கு ஒரு காரணம். நான் என்ன அந்த ஷோல சொல்லுவேன்னா, இது இவங்களோட வாழ்க்கை பதிவு. அந்த வாழ்க்கை பதிவை படிச்சுட்டு அவங்களுக்கு என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை நான் அவங்களுக்கு என்னைக்குமே ப்ரீச் பண்ணதில்லை. அது பிரிஸ்கிரிப்ஷனா நான் எழுதுனதில்லை. ஏன்னா we are not doctors or we are not judges to judge it. அதை சொல்லிடுவோம். நான் சொன்னதுல இருந்து நீ ஏதாவது எடுத்துக்கிறியா, நீ எடுத்துக்கோ. ஆனா இன்னைக்கு நடக்கிறது என்னன்னா, லிட்டரலி அவங்க கிளாசிஃபை பண்றாங்க. நீ இருக்கிறது, நீ வந்து ஒரு டாக்ஸிக் பர்சன் கூட இருக்கியா, நீ ஒரு நார்சிஸ்ட் கூட இருக்கியா. நார்சிஸ் தான் நமக்கு தெரியும், ஹிட்லர் தெரியும். இன்னைக்கு நார்சிசம் ஒரு குடும்பத்துக்குள்ளார வரக்கூடிய டேர்ம்ஸ். அந்த வார்த்தை வந்து நான் உண்மையிலே ரீல்ஸ் பார்த்து தான் இந்த நார்சிஸ்ட் அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சேன். சீரியஸ்லி தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சது மார்க்சிஸ்ட் மட்டும்தான். இப்பதான் நார்சிஸ்ட் எல்லாம் தெரியுது. அந்த அளவுக்கு இது என்னன்னா, இந்த அளவுக்கு நீங்க இதுக்கு எக்ஸ்போஷர் ஆக ஆக இது உங்களுடைய மன நிம்மதியை பாதிக்கும். நீங்க டெர்மினாலஜியை எவ்வளவு போட்டுக்கிட்டே போவீங்க. நீங்க டெர்மினாலஜியை கண்டுபிடிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு சோஷியல் மீடியால ஒரு ரீல் உங்களை சாந்தப்படுத்து, அது உங்க மனசுக்கு நிம்மதி கொடுக்குது அப்படின்னா அந்த கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுங்க. தமிழ்நாட்டுல, குறிப்பாக இந்தியாலேயே தமிழ்நாட்டுல இன்னைக்கு இந்த டாக்ஸிக் கான்டென்ட்டை கன்சியூம் பண்றதுங்கிறது அதிகமாயிருக்கு. அதுல குறிப்பா பொதுமைப்படுத்துறது. இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, ஆண்கள் இன்னைக்கு நிறைய ஏமாறுறாங்களா? அஃப்கோர்ஸ் எஸ். ஒரு நேரத்தில் இது வந்து ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஒரு டிபேட்டபிள் டாபிக் தான். பட் ஸ்டில் நான் அதை திரும்பவும் இந்த இடத்துல வைக்கிறேன். இந்திய குற்றவியல் தண்டனை சட்டங்கள்னு இருக்கு இல்லையா? முன்னாடி ஐபிசியா இருந்தது, இந்தியன் பீனல் கோடா இருந்தது, இப்போ பிஎன்எஸ் மாறிடுச்சு. இந்த சட்டங்கள் என்ன சொல்லுது? ஒரு ஆணும் பெண்ணும் விருப்பப்பட்டோ அவங்களுடைய ஒரு உணர்வு ரீதியிலான ஒரு எழுச்சியின் காரணமா அவங்க வந்து they are in a relationship, love or you can term it as anything you wish. அதிலிருந்து ஒரு பெண் வெளியேற விரும்பினால் அந்த ஆண் எந்த விதமான தொந்தரவும் செய்யக்கூடாது. ஆனால் ஒரு ஆண் வெளியேற விரும்பினால் அந்த பெண்ணால் அந்த ஆண் மேல் புகார் அளிக்க முடியும். சட்ட ரீதியாக என்ன வேணாலும் பண்ணலாம். அவன் சட்டையை பிடிக்கிறதுல இருந்து சட்ட ரீதியா அவனை கொண்டு போய் உள்ளார வைக்கிறது வரைக்கும் ஒரு ஸ்பேஸை யாருக்கு கொடுக்குறாங்க? ஒரு பெண்ணுக்கு கொடுக்குது இந்த சட்டம். அதையே ஆணுக்கு கொடுக்கறது இல்ல. அதுதான் இது ஒரு பெரிய கேள்வி. இது வேணும்னு சொல்றேன். அஃப்கோர்ஸ், அதாவது ஒரு காதலில் ஒரு உறவில் இருக்கும். See, when it is happening mutually, we are into a relationship, it is not working. நான் சொல்றேன் இது ஒர்க் ஆகல, நம்ம பிரிஞ்சிடலாம். Even if you are in that same state, let us depart. நான் சொல்லுவேன் எப்போதுமே ஒரு பிரிவுங்கிறது ஒரு மட்ஸ்லிங் பண்றதா இருக்கக்கூடாது. ஒரு புன்னகையோடும் ஒரு பூங்கத்தோடும் நிகழக்கூடிய பிரிவுகள் எல்லோருக்கும் வாய்க்கிறது இல்லை. ஆனா அது நடந்ததுன்னா ரொம்ப நல்லது. எங்கேயோ ஒரு இடத்துல திரும்ப பார்த்தோம்னா சிரிக்கவாது செய்யும். ஒரு சின்ன ஸ்மைல், நல்லா இருக்கியா. நம்ம ரொம்ப நேசிக்கிற ஒருத்தங்களை நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது, கில் பண்ண முடியாது. அவங்களை அழிஞ்சு போயிடணும்னு நினைக்கவே மாட்டோம். எங்கேயோ கோவத்துல கூட நம்ம சொல்ற கடைசி வார்த்தை என்னவா இருக்கும்? எங்கேயோ போய் தொலை. ஓகே, சாகுன்னு சொல்ல மாட்டோம். எங்கேயோ போய் தொலை. எங்கேயோ போய் தொலைனா எங்கேயோ போய் தொலைஞ்சிரு, தொலைஞ்சு போயிடு. என் கண்ணில் படாது, என் கண்ணில் படாம எங்கேயோ இரு, நல்லா கூட இரு, என்னை விட நீ சந்தோஷமா கூட இரு, ஆனா என் கண்ணில் படாது. இதுதான் அதிகபட்ச கோவத்துல ஒரு காதல இருந்து வரக்கூடிய வார்த்தையா இருக்க முடியும். ஆனா நான் அதுல இருந்து ஒரு படி மேல போயிட்டு சொல்றேன், எத்தனை பசங்களுக்கு இந்த சட்டமும் அல்லது இந்த சமூகமும் தான் நேசிக்கக்கூடிய ஒரு பெண், ஓகே, ஒரு லவ்ங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளார ஒரு கமிட்மெண்ட்குள்ளார வரும்போது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணும். வெளியில போறதுங்கிற முடிவு மட்டும் ஒருத்தங்க எடுக்கும்போது அவங்க என்னதான் ஜஸ்டிபிகேஷன் சொன்னாலும், அதை ஆண் சொன்னாலும் பெண்ணால ஏத்துக்க முடியாது, பெண் சொன்னாலும் ஆணால ஏற்று. ஆனா ஒரு பெண் சொல்லும் பொழுது ஆண் அதை ஏத்துக்கிட்டு அவளை விட்டு விலகிடணும்னு சொல்லக்கூடிய இந்த சமூகம், ஒரு ஆண் அதை செய்யும் பொழுது அந்த பெண் கிட்ட போயிட்டு என்ன சொல்றது இல்ல, விட்டு அப்படின்னு சொல்றது இல்ல. அந்த பெண்ணுக்காக இங்க கோர்ட் கதவுகள் திறக்குது, போலீஸ் ஸ்டேஷன் கதவுகள் திறக்குது, which is very wrong. ஏன்னா இன்னைக்கு மாறி இருக்கு, நிறைய மாறி இருக்கு. இன்னைக்கு பசங்க உண்மையா இருக்கிற இடத்துல பொண்ணுங்க உண்மையா இருக்கிறதுல. again I'm not generalizing it. When you are asking 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ படிச்ச மெயில்ஸ்க்கும் இப்போ நீங்க இந்த ஷோவை திரும்ப ஹோஸ்ட் பண்ணும் போது நீங்க பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய செய்திகளுக்கும் என்ன மாறி இருக்குன்னா, அன்னைக்கு many female callers or women they write to me and they will say like he ditched me. இன்னைக்கு அதே கதைகளை ஆண்கள் சொல்கிறார். நான் உண்மையா இருந்தேன், அவன் என்ன விட்டுட்டு போயிட்டா, நான் வந்து அவளுக்காக இன்னமும் மனசுல அதே லவோட இருக்கேன். இது அப்பவும் இருந்திருக்கு, இப்பவும் இருந்திருக்கு. பட் இப்ப பசங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி இவ்வளவு இதாயிடுச்சு. ஏன்னா இப்ப காதெல்லாம் வந்து முன்னாடி ஒரு பெயின்ல இருந்து வெளியில வரதுக்கே டைம் ஆகும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய அப்பா அம்மாவுடைய காதல்லாம் பாருங்களேன், என்ன அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் அவங்க அவங்கள விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவங்க கூடவே இருப்பாங்க. அதுக்கப்புறமா வர ஒரு செக்ஷன் ஆஃப் லவ் வந்து ஒரு 1 year காலேஜ் டேஸ்ல லவ் பண்ணுவாங்க, அப்புறம் தே ஸ்டே பேக் ஃபார் சம் டைம். அதுக்கப்புறம் அது வந்து பிரிவு, அதுலயே கொஞ்சம் டைம் ஆகும். 2 பேருமே ஹீல் ஆகிறதுக்கு ஒரு டைம் ஆகும். அதுக்கப்புறமா தான் மேபி அவங்க வேற ரிலேஷன்ஷிப். ஆனா இப்போ எப்படின்னா, இன்னைக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி திடீர்னு பார்த்தா ஒரு வாரத்திலேயே வந்துட்டு இன்னும் அவங்களால வந்துட்டு கனெக்ட் ஆக முடியுது, டிஸ்கனெக்ட் ஆக முடியுது, அகைன் கனெக்ட் ஆக முடியுது. இது வந்து ஒரு பொண்ணோ இல்லை ஒரு ஆணோ வந்து ஃபினான்ஸ் பார்க்குறாங்களா, இல்லைனா ஃபேம் பார்க்குறாங்களா, இல்லைனா வந்து லவ் வித் பெனிஃபிட்ஸ் பார்க்குறாங்களா? உங்களை இப்போ உள்ள கரண்ட் அண்ட் நாளைக்கு இதை எப்படி போய் நிற்கும் நீங்க நினைக்கிறீங்க? இதுல ரெண்டா பார்க்கலாம். ஓகே, ஒன்று வந்து ஒரு நேரத்தில்
நான் சொல்ற மாதிரி ஒரு நேரம்ங்கிறத நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஸோ 2000க்கு முன்னாடி இந்த 2026 வரைக்கும் இந்த 25 வருஷத்துல என்ன மாறி நம்ம 2000க்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது அமரகாதல், அமரகாவியம் அப்படின்னு சொன்ன காதல்கள் எல்லாமே சேராமல் போன காதல்கள் மட்டுமல்ல. லைலா மஜ்னுவா இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம பெயர்களா சொல்லக்கூடியவங்க எல்லோருமே கடைசியா அவங்க காதல் முடியும் போது அவங்களும் முடிச்சிருவாங்க. இன்னைக்கும் 7G ரெயின்போ காலனி ஏன் நமக்கு ஹாண்டிங்னா, அனிதா செத்து போயிட்டா, கதிர் மட்டும் தான் உயிரோட இருந்தான். அண்ட் கதிர்க்குள்ளார ஒரு ஹெலுசினேஷன் வந்தது. என்னைக்காவது ஒரு நாள் அனிதா முன்னாடி வருவான்னு அனிதா இருக்கான்னு நினைச்சு வாழ ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு அனிதா சொன்ன பதில் என்னன்னா, நீங்க செத்து போயிட்டீங்கன்னா நம்ம காதல் எங்க போ காணாம போயிடும், இந்த உலகத்தை விட்டு நம்ம காதல தேவவில் வைப் அவுட், அட்லீஸ்ட் நீயாவது நான் போன இடம், நான் பேசின வார்த்தைகள் இதெல்லாம் கேட்டுட்டு இருன்னு சொல்லி அந்த படத்துல அவர் சொல்லியிருப்பாரு. பட் ஃப்ரம் கதிர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இட் இஸ் வெரி பெயின்ஃபுல். ஸோ அப்போ அதற்கு முன்பாக வந்த திரைப்படங்கள் எல்லாமே என்ன சொல்லிட்டு இருந்துச்சுன்னா, புன்னகை மன்னன் மாதிரியான படங்களா இருக்கட்டும், அதோட ஓப்பனிங் சீனே பாத்தீங்கன்னா லவ்ல சேர முடியாது, கமலும் ரேகாவும் வந்து குதிக்க வருவாங்க, மேலேருந்து குதிப்பாங்க. யூ ரிமெம்பர் தட் மூவி? அந்த படம் அந்த காலகட்டங்களில் காதலுக்காக காதலர்கள் இணைந்து தற்கொலை பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு ட்ரெண்ட். அதுல இருந்து அடுத்து 7G ரெயின்போ காலனி வரும்போது செல்வராகவன் அது கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு, இவங்க சேர முடியாது, நேச்சுரலாவே அந்த பொண்ணு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா, ஆனா இந்த பையன் மட்டும் வாழ்றான், அவனும் சாகதான் போவான், போயிட்டு லாரி முன்னாடி நிற்பான், அங்க நிற்பான், இங்க நிற்பான். பட் வேற ஒரு அந்த ஜெனரேஷனல் ஷிஃப்ட்டை காட்டினாரு. இதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் சினிமாவை நான் எதுக்கு எகைன் கோட் பண்றேன்னு சொல்றேன்னா, ஒரு சில படங்கள் வந்து இந்த சமூகத்தை ரெப்ளிகேட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஓகே, இதுதான் சமூகம், இதுதான் சமூகம்னு இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தட் சொசைட்டிங்கிறது சில படங்கள்ல வந்துட்டே இருந்தது. ஒரு படத்தை நான் ரொம்ப முக்கியமான ஒரு படமா, அந்த ஒரு உதாரணத்துக்கு இந்த ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும், கேட்டிருக்கீங்களா? கழுவின் படத்துல வரும். அதுல வந்து என்னன்னா, இன்னைக்கு ஒண்ணு போயிடுச்சுன்னா இன்னொன்னு வருது, இதுக்கு பேர் காதலா அப்படின்லாம் நிறைய லிரிக்ஸ். நான் அது இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு நேரத்துல காதலிச்சாங்க, காதலன் கிடைக்கலன்னா காதலி தற்கொலை, காதலி கிடைக்கலன்னா காதலின் தற்கொலை, அது நம்ம அமர காதல்னு கொண்டாடிட்டோம். பட் ஆர் வி ஜஸ்டிஃபைங் இட்? இல்ல. ஸோ அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீ செத்து உன் காதலை ப்ரூவ் பண்றதை விட நீ டேக் யூர் டைம். இங்க யாருமே சாக வேண்டியது இல்லை. ஒரு பொண்ணுக்காக ஒரு ஆணுக்காக சாகிற அளவுக்கு ஒரு பொண்ணோ ஒரு ஆணோ இது வரைக்கும் இவங்க இல்லைன்னா நம்ம இருக்கவே முடியாதுங்கிற அளவுக்கான ஒரு உயிர் இன்னொரு உயிரை டிபெண்ட் பண்ணி படைக்கப்பட்டதா நான் நினைக்கல. சரி, அப்படின்னா இவங்க இல்லைன்னா அவங்க த்ரிஷா இல்லைன்னா நயன்தாராவா அப்படின்னா தப்பு இல்லை. ஏன்னா பலருக்கு விஜய் படத்துல சொல்ற மாதிரி தான், பூவே உனக்காக படத்துல சொல்ற மாதிரி, ஒரு செடியில ஒரு பூ பூக்கும். சில பேருக்கு காதல்ங்கிறது பூ மாதிரி, சில பேருக்கு காதல்ங்கிறது செடி மாதிரின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நான் என்ன என்கரேஜ் பண்றேன் அல்லது நான் என்ன பிலீவ் பண்றேன்னா, ஒருத்தருக்காக நீ உயிரே கொடுக்கலாம்னு நினைக்கிற, அவங்க உன் கூட இல்ல, அதுக்காக கொடுத்துறாது. உன்ன உயிரா இல்ல, உன் கண்ணீரை ஒரு பொருட்டாவே நினைக்காத, அல்லது உன் பெயினை தன்னோட பெயினா ஃபீல் பண்ணாத ஒருத்தனுக்காக நீங்க உன் உயிரை விடுறதுல என்ன இருக்கு? அதுக்கு பதிலா there will be someone, அவனுக்கு நீதான் உலகமா இருப்ப, அதுக்காக வெயிட் பண்ணு. இமீடியட்லி டோன்ட் ஜம்ப் இட். நான் ஒருத்தனுக்கு பல காதல்கள் வரலாங்கிறத நான் ஆதரிக்கிறேன், ஆனா மறுநாளே வரக்கூடாதுன்னு சொல்றேன். அது வந்து ஏன்னா நமக்கு நேச்சுரலி அப்படிதான் தோணும். ஏன்னா நம்ம அப்படிதான் நம்ம பழக்கப்பட்டோம். நம்ம ஒரு சைக்கிள் ஓட்டுவோம், கீழே விழுவோம், முட்டியில அடிபட்டோம், மறுநாளே திரும்ப எடுத்து ஓட்டுவோம், அந்த புண்ணு ஆறு இருக்காது. ஓட்ட பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு முட்டியில தான் அடிபடும். அது ஹீலே ஆகாத அளவுக்கு திரும்ப சைக்கிள் பெடல் பண்ணுவோம். ஸோ நேச்சுரலி we are designed in such way that we will attempt மறுபடியும் அப்படிதான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கோம். அது காதல்னு வரும்பொழுது மட்டும் நான் என்ன சொல்றேன்னா, உடனே அட்டெம்ப்ட் பண்ணா உன் மனசு அப்படிதான் ஏங்கும். நீ ஒரு பெயின்ல இருப்ப, அந்த பெயினுக்கு வந்து யாரோ ஒருத்தங்க 4 வார்த்தை ஒரு அன்பா பேசும்போது உனக்கு என்ன தோணும்னா, இவங்க கூடவே இருந்திடலாமே. ஓகே, இது வேணான்னு சொன்ன. யூ நீட் அ கம்பெனியன். எவ்ரிபடி நீட்ஸ் அ கம்பெனியன். இந்த உலகத்துல எல்லோருக்கும் அந்த ஒரு அன்பா ஒரு ஆதூரத்தை பகிரக்கூடிய, எங்கேயோ ஒரு நாள் நம்ம தனியா உட்கார்ந்து போது ஃபோன் பண்ணி நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா இல்லையா, எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கிற அந்த ஒரு குரல் எல்லோருக்கும் வேணும். அந்த குரல் இல்லாத ஒரு வாழ்க்கை என்ன ஒரு வாழ்க்கை சொல்லுங்க. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள், ஒரு காலையில ஒரு பறவை ஒரு கூட்டுல இருந்து பறந்து போச்சு, அது போய் இறை தேடிட்டு திரும்ப அது கூட்டுக்கு வரணும். அந்த கூடு திரும்புதல்ங்கிறது ஒரு பறவைக்கு ரொம்ப எசன்ஸ். ஏன்னா அந்த பறவை வனாந்தரத்துல பறந்துகிட்டே இருக்க முடியாது. பறவைங்கிறது பறக்கிறதுக்காக படைக்கப்பட்டதுதான். அப்புறம் கூடு எதுக்கு படைக்கப்படுச்சு? எதுக்கு ஒரு பறவைக்கு கூடு தேவைப்படுது? அப்போ அந்த பறவை ஒரு மரத்தோட கிளையிலே உட்கார்ந்துருக்கலாம்ல. வெறும் குஞ்சு பொறிக்கிறதுக்காக மட்டும் இல்ல, அந்த கூடு அடைதல்ங்கிறது ஒரு பறவைக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த ஒரு வீட்டுக்கு திரும்ப வருது. we work like பேய் மாதிரி பிசாசு மாதிரி வேலை பார்க்குறோம். ஆனா முடிச்சுட்டு நம்மளோட வீடுன்னு ஒரு இடத்துக்கு போய் நம்ம கதவை திறக்கும் போது, நான் ரீசெண்டா கூட இந்த தாய்க்கிழவி படத்துல இந்த முனிஷ்காந்த் கிட்ட கேட்பாங்க, நாங்கெல்லாம் படுற பாட்டை பார்த்து எதுக்கு அவனுக்குலாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வரும்போது அவர் சொல்லுவாரு, எனக்கு அவ்வளோ ஆசை இருக்கு இல்லையா அப்படின்னு அவர் சொல்லும்போது எமோஷனலான ஒரு எக்ஸாக்ட்லி why that is connecting with everyone. கல்யாணம் ஆகாதவனுக்கு அவரோட பெயின் வந்து எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு கனெக்ட் பண்றான். கல்யாணம் ஆனவன் நான் கல்யாணம் பண்ணதே இதுக்கு தானே, ஆனா எனக்கு இந்த வாழ்க்கை இப்படி இல்லையேன்னு ஃபீல். ஸோ கல்யாணம் ஆகி சந்தோஷமா வாழ்றவன் என் வாழ்க்கையில நான் இதை அடைஞ்சிட்டேன்னு ஃபீல் பண்றான். ஸோ எல்லோரையும் அந்த சீன் வந்து கனெக்ட் பண்ணும். ஸோ இதுதான் வாழ்க்கையினுடைய பர்பஸ். எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் யாரோ ஒருவருடைய துணை தேவைப்படுகிறது. இதையும் மீறி சில பேர் சொல்லுவாங்கல்ல, ஐ டோன்ட் நீட் எனிவன், ஐ எம் இண்டிபெண்டன்ட், நான் காட்டுல விட்டா கூட தனியா இருப்பேன். ஐயா, நீங்க எல்லாம் வந்து அற்புதமான ஜீவராசிகள். அவ்வளவுதான். கேட்கிற ஒரு அடுத்த ஒரு கொஸ்டினுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்க அப்படின்னா, நிறைய காதல் சம்பந்தமா பேசலாம் நான் கேட்கிறேன். காதலருக்காக
இப்போ கணவனை கொலை பண்றது அதிகப்படியா காதலனுக்காக தன்னுடைய சொந்த பெற்ற குழந்தையை கொலை, காதலனுக்காக கணவனை வந்து மலையிலிருந்து தள்ளி விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ ரீசெண்டா ரொம்ப அதிகமா நடந்துட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு என்ன சொல்றீங்க? இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ், அதாவது திருமணம் தாண்டிய உறவு அப்படிங்கிறது நம்முடைய சமூகத்தில் காலம் காலமாக இருந்திருக்கிறது. ஒரு கட்டத்துல இது இப்போ ஒரு கொலையில இல்ல அதுதான் இல்ல நான் தான் சொல்றேன். இங்க வந்து பொதுவா சொல்லுவாங்க மண், பொன், பெண், இந்த மூன்றுக்காக மட்டும்தான் காலம் காலமாக இங்க உயிர்கள் போயிருக்கு. மண் நாட்டை அடைவதற்காக, பொன் அங்க இருக்க பொருட்களை அடைவதற்காக, பெண்களை அடைவதற்காக, இந்த மூணுக்காக மட்டும்தான் உலகமே சண்டை போட்டிருக்கு. வேற எதுக்காகவுமே அது சண்டையே போட்டது இல்லை. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இது வந்து இப்ப நீங்க பேசிட்டு இருக்க இந்த விஷயம் நீங்க நான் மட்டும் இல்ல, இந்த ஜெனரேஷன் இல்ல, மாவீரன் நெப்போலியன் சொல்றது, நெப்போலியன் போனபார்ட், அவருக்கு இது இருந்திருக்கு. அவருடைய மனைவி நெப்போலியனை வீழ்த்தியதற்கு பிறகு, நெப்போலியனை சிறைப்படுத்தினதுக்கு பிறகு நெப்போலியனுடைய மனைவியை தான் முதல்ல அடைஞ்சு அவன் நாட்டை அடையும். ஓகே, சோ இது வந்து இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இல்ல, காலம் காலமாக இருக்கு. ஒரு நாட்டின் மேல படையெடுத்து வந்தாங்கன்னா முதல்ல அந்த நாட்டினுடைய பெண்களை தான் அவங்க வந்து சொல்றாங்க. சோ அப்போ பெண்ணுக்காக கொலை நடக்கிறது. சோ அது வந்து we are designed in such way. நான் அதனால தான் சொன்னேன், ஒரு ஆண் ஏன் அப்படி டிசைன் பண்ண மாட்டான். ஒருத்தர் சேஃப் கார்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டி-ஷர்ட் இழுத்து விடு, முடிய ஒதுங்கி வை, துப்பட்டாவை கீழே போடு, நீ அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத, அவன் கூட பேசாத. சில நேரங்களில் இது ஓவர் டூ ஆகும்போது இன்னைக்கு ஒரு பெண் என்ன சொல்றான்னா, எனக்கு தெரியும் நீ உன் வேலையை பாருங்க. ஆனா ஒரு ஆண் அதுக்கு என்ன சொல்லுவானா, உனக்கு உன்னை எப்படி பாத்துக்கணும்னு தெரியும், ஆனா எனக்கு தான் ஒரு ஆண் உன்னை எப்படி பார்ப்பான்னு தெரியும். இது எல்லா பசங்களும் சொல்லக்கூடிய ஜஸ்டிபிகேஷன். சில நேரங்களில் இது சரியாக இருக்கலாம், சில நேரங்களில் இது தவறாக இருக்கலாம். தனிப்பட்ட நபர்கள் இதை அந்த லிமிட்டை டிசைட் பண்றாங்க. So when you asked about why this is happening, நான் ஒரு நியூஸ் படிச்சேன் நேத்து. ஒரு பெண் என்ன பண்ணிருக்காங்கன்னா, மிகவும் கடுமையான விஷம் வாய்ந்த கட்டுவிரியன் பாம்பை படிச்சீங்களா? இன்னைக்கு காலையில நான் அதை பார்த்தேன். கொல்றதுன்னு முடிவு பண்ண பிறகு அவங்க எவ்வளவு மெனக்கெட்டு இருக்காங்க பாருங்க. கட்டுவிரியன் பாம்பு அதை வந்து பட்டினி போட்டு 3 நாள் பட்டினி போட்டு அந்த பாம்பை தேடணும். அந்த பாம்பு, அதுலயும் அந்த பாம்பு கிடைக்கணும். அந்த பாம்பை புடிச்சிட்டு வந்து அந்த பாம்பை விட்டு கடிக்க வச்சு கொல்ல வைக்கணும். இவ்வளவு மெனக்கெட்ட அவளுக்கு அவ புருஷன் கிட்ட என்ன பிரச்சனைங்கிறது பேசுறதுக்கோ அல்லது அதுல ஒரு மெனக்கெடல் அப்படிங்கிறது இல்ல. ஒரு கொலையை பண்றதுக்கு நீ ஒர்க் பண்ற, எவ்வளவு ஒர்க் பண்ற, எப்படி வெட்டணும், தலையை வெட்டணுமா, கையை வெட்டணுமா, காலை வெட்டணுமா, எந்த ஸ்டேஷன்ல வைக்கணும், எப்படி பார்சல் பண்ணி அனுப்புனா தப்பிச்சிடலாம், இவ்வளவு யோசிக்கிற உன் மனசு ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் பண்றதுல யோசிக்க மாட்டேங்குது? நான் என்ன சொல்றேன், when you are not okay with someone, நீ என்ன வேணாலும் முடிவு பிரிஞ்சிருக்கணுமா, ஒரே வீட்டுக்குள்ளார பிரிஞ்சிரு, லீகலா பிரிஞ்சிருக்கணுமா, சட்டம் உனக்கு அதுக்கான வாய்ப்பை கொடுக்குது. நான் சொன்ன மாதிரி முகத்துல பார்க்கவே விருப்பம் இல்லையா, நீ ஒரு நாட்டுல இரு, அவங்க ஒரு நாட்டுல இருக்கட்டும். இது எதுவுமே இல்லைனாலும் இங்கு ஒரு உயிரை கொல்வதற்கான, பறிப்பதற்கான ஒரு உரிமை யாரிடமும் இருப்பதாக நான் நினைக்கல. இட் இஸ் வெரி க்ரூயல். ஹவு கம் யூ டூ தட்? இப்படி செய்தவர்கள் எல்லோருமே கடைசி எங்க தான் போறாங்க? ஜெயிலுக்கு தான் போறாங்க. இன்னைக்கு நினைக்கலாம் தப்பிச்சிடலாம் அப்படின்னு. இந்த சட்டம் ஒரு வடிவத்துல உங்களுக்கு தண்டனை கொடுக்குது. இதை தாண்டி ஹவு கம் யூ கில் சம்மன் அண்ட் யூ ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி? உறவை கொண்டுட்டே ஒருத்தங்களால உயிரோட இருக்க முடியாது. அதுவே உங்களை நம்ம ஹாண்டிங்கா குத்திக்கிட்டே இருக்கும். யாரை நம்ம இன்னைக்கு எப்போ ஹர்ட் பண்ணமோ, ஒவ்வொரு நாள் நம்ம அழும்போதும், ஜெனரலி பீப்புள் யூஸ் த வேர்ட் கால்ட் கர்மா, ரைட்? ஸோ ஏன் கர்மா? அது நான் யாரை அழவிட்டேன்னு தெரியல, அதனால நான் இன்னைக்கு அழறேன். ஸோ இட்ஸ் நாட் கர்மா. ஆக்சுவலி கர்மா இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். பட் ஐம் டெல்லிங் யூ, ஏதோ ஒரு நாள் நம்ம அழற ஒரு கண்ணீருக்கே நமக்கு காரணம் தெரியல, நம்மளை போட்டு கொள்ளும் போது நீ ஒரு உயிரை கொண்டுட்டு உடனே எப்படி நிம்மதியா இருக்கு? இந்த விஷயங்கள் எதையுமே நான் லவ் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளார நான் கொண்டே வர விருப்பப்படல. ஏன்னா நிறைய பத்திரிகைகள் எழுதுவாங்க கள்ளக்காதல். ஸோ நான் முதல் நாள் என்னோட ஷோல இருந்து சொல்லுவேன், there is no system கள்ளக்காதலா நல்ல காதல். அதுக்கு வேற ஏதாவது பேர் வச்சுக்கோ, அதுக்கு வேற ஏதாவது அசிங்கமா கொச்சையா உன்னால எழுத முடியலையா, வேற ஏதாவது பேர் போட்டுக்கோ. இல்ல இன்னைக்கெல்லாம் வந்துருச்சு ஸ்டார் 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 டாட் 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 ஹேஷ் அப்படி ஏதாவது போட்டு. ஒரு உயிரை கொல்றா அப்படின்னா அதுவும் கணவனோ மனைவியோ அல்லது மனைவி கணவனையோ கணவன் மனைவியோ அதற்காக குழந்தையோ கொல்ற அளவுக்கு, ஓகே, அதாவது தன்னுடைய அதுவும் தமிழ்ல இந்த பத்திரிகைகள் இருக்காங்க பாருங்க, அவங்க எழுதுறது இது காலம் காலமாக இந்த எழுத்து மாறணும்னு சொல்ல வரேன். ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பை டாக்குமெண்ட் பண்ணும் பொழுது ஃபில்ம் மேக்கிங்ல மாற்றம் வேணும், சோஷியல் மீடியால மாற்றம் வேணும், பிரிண்ட் அண்ட் ஜேர்னலிசம்ல மாற்றம் வேணும். இன்னைக்கு வரைக்கும் எழுதுவாங்க, கணவனுக்கு தெரியாமல் மனைவி உல்லாசமாக இருந்து வந்ததற்கு இடையூறாக குழந்தை இருந்ததால். See what kind of culture you are inculcating in this society. நீ அடுத்த தலைமுறைக்கு நீ என்ன நடத்துற? 100 வருஷம் பத்திரிக்கை, 50 வருஷம் பத்திரிக்கைங்கிற இது எழுதுறதுக்காக நீ பத்திரிக்கை நடத்துற. ஸோ எவ்வளவு மாற்றம் வரணுங்கிறதுக்காக சொல்றேன். ஸோ ஐ ஸ்ட்ராங்லி கண்டம் தட் வேர்ட் கள்ளக்காதல் இல்லை. கொலை பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை வந்து நீ கள்ளக்காதலால் கணவன் கொண்டு, கள்ளக்காதலால் மனைவி கொண்டு, அவங்க எல்லாம் உண்மையாகவே மனப்பேரழ்ச்சிக்கு உள்ளானவங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஹையை கொடுக்கறது அல்லது இந்த கிரிமினலான ஒரு தாட்டை கொடுக்கறதுக்கு காரணமா நீங்க என்ன எடுத்துன்னு பாத்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளார ஒண்ணு அவங்களுடைய உடல் தேவை, செக்ஷுவல் நீட்ஸ். அது மற்ற எல்லாத்த விட ஹை ஆகும்போது அது எல்லாத்தையும் மறைக்குது. ரெண்டாவது, முக்காவாசி பேர் இந்த மாதிரி கிரைம்ல ஈடுபடுறவங்க ஏதோ ஒரு ட்ரக்ல, ஒரு நார்கோட்டிக் சப்ஸ்டன்ஸோட ஒரு அடிமையில தான் இருக்காங்க. ஸோ அது கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. ஸோ when you remain human you cannot do that. When you do that
யூ ஆர் நாட் அ ஹியூமன். ஸோ இவங்களெல்லாம் கருணையே இல்லாம அவங்களுக்கு இமீடியட்டா இந்த மாதிரி முக்கியமா சொல்றோம்ல, இந்த அரபு நாடுகள் எல்லாம் கடுமையான சட்டங்கள் இருக்கு, அந்த மாதிரி லிட்டரலி வி ஷுட் கில் தெம். ஏன்னா உண்மையிலே அடுத்த ஒரு கேள்வி உங்கள்கிட்ட அதான் இருந்தது. ஏன்னா இப்போ ஒரு பெண் கிட்ட கேட்குறாங்கல்ல, ஒரு ஆணுக்கு இந்த தண்டனை கொடுங்க, அந்த தண்டனை கொடுங்க, இது தாங்க முடியலன்னு. ஒரு ஆணா இருந்து இந்த மாதிரி பண்ற பெண்களுக்கு நீங்க ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா என்ன கும்பி பாகம் கபீம் குபாம் அந்த மாதிரி கருட புராணம் மாதிரி கேக்குறீங்க. நீங்க வந்து என்ன தண்டனை கொடுக்கலாம்? அவங்க அந்த மாதிரியான ஒரு முடிவை எடுக்கிறது தான் அவங்களுடைய அதிகபட்சமான தண்டனை. அதுல இருந்து அவங்க தப்பிக்கவே முடியாது. கோர்ட்டு கொடுக்குற தண்டனை எல்லாம் ஓப்பனா சொல்றேனே, ஒரு ஹைவேஸ்ல போறோம், குறுக்க திடீர்னு, நான் சொல்றது இந்தியன் ஹைவேஸ்ல, துபாயில கிடையாது. சோ ஒரு குறுக்க ஒரு நாய் வந்துருது, ஒரு நாயை அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 4 நாளைக்கு தூக்கம் வர மாதிரி. ஐயோ, ஏன்னா நாய் வந்து பட்டு சில சமயத்துல ஓடிடும், நம்ம கண்ணு முன்னாடி நிக்காது, எங்கேயோ ஓடிடும். ஒரு சாதாரணமா போகும்பொழுது தெரியாம ஒருத்தங்களை இடிச்சிட்டோம்னா நமக்கு மனசு கேட்க மாட்டோம். ஆனா ஒரு உயிரை கொண்டுட்டு நீ நிம்மதியா இருக்க முடியும்னு நினைக்கிறேன்னா அது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? அண்ட் ஐம் டெல்லிங் யூ த்ரூ திஸ் வீடியோ அண்ட் ஐம் ரெக்வெஸ்டிங் டு எவரிவன், பிடிக்கலையா எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டியா? முதல்ல உனக்காக நீ வாழ பார்க்குற, முடியல. சரி, குடும்பத்துக்காக வாழ பார்க்குற, முடியல. சொசைட்டிக்காக வாழ பார்க்குற, முடியல. உன் குழந்தைக்காக, இந்த மாதிரி என்னென்ன பாக்ஸஸ், டிக் பாக்ஸஸ் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, இல்ல வாழ்ந்தா நமக்காக வாழணும், இந்த சொசைட்டிக்காக வாழக்கூடாது, வாழ்ந்தா நமக்காக வாழணும், குடும்பத்துக்காக வாழக்கூடாது, அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் டோன்ட் கோ பிஹைண்ட் ஆல் தோஸ் ரீல் ஸ்டப்ஸ். ஓகே, இந்த இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பேசக்கூடியவங்க எல்லோருமே, சில பேர் பேசுவாங்க, உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனை இருக்கா, வாழ்க்கைங்கிறது நீங்க 2 பேர் வாழ்றது, சமூகத்துக்காக பார்க்காதீங்க, உடனடியா டிவோர்ஸ் பண்ணுங்க. அவங்க குடும்பத்துல அவங்க இந்த மாதிரி டிவோர்ஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கறத அவங்க குடும்பத்துல போய் நீங்க விசாரிச்சுட்டு நீங்க டிவோர்ஸ் பண்ணுங்க. நான் பண்ண வேணாம்னு சொல்றேன். ஐம் நாட் அகேன்ஸ்ட் டிவோர்ஸ் ஆர் ஐம் நாட் ஃபார் டிவோர்ஸ் ஆர் I don't jump into any conclusions. Again, coming back to the point, இப்படியான அத்தனை பாக்ஸஸையும் நீங்க பாக்குறீங்க, இதையும் மீறி உங்களுக்கு தோணுது, எல்லா பாக்ஸஸையும் நீங்க பாக்குறீங்க, குடும்பத்துக்காக வாழ முடியல, உங்களுக்காக வாழ முடியல, சமூகத்துக்காக வாழ முடியல, குழந்தைக்காக முடியல, அப்போ என்ன பண்ணுங்க? பிரிஞ்சிருங்க. உயிரை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தயவு செஞ்சு போகாதீங்க, அதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. அண்ட் ரெண்டாவது, அப்படி எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஒருத்தரை கொண்டுட்டு இன்னொருத்தர் கூட வாழ்ந்துடலாம் நினைக்கிறீங்க. முடியவே முடியாது. சட்டம் அனுமதிக்காதுங்கிறத தாண்டி உன் மனசாட்சி அனுமதிக்காது. நீ டெய்லி செத்துக்கிட்டு, நீ டெய்லி சாவுற, நீ உன் கூட இருக்க உன்னோட பார்ட்னரை, உன்னோட லவ்வரை அல்லது உன்னுடைய கணவனை, உன்னுடைய மனைவியை ஒரு நாள் தான் கொல்ற, காலம் முழுக்க உன்னை கொண்டுகிட்டே இருக்கு. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கேட்கிறேன், யாரோ ஒருத்தனுக்காக உன் புருஷனை கொண்டுட்டு போற, அவன் நாளைக்கு ஒன்ன கொல்ல மாட்டான்னு ஏதாவது இருக்கு? தாலி கட்டின புருஷனையே எனக்காக கொண்டுட்டு வந்தவன் நீ யார் என்ன கேட்கறதுக்குன்னு சொல்லி அந்த கத்தி எடுத்து அவன் ஓ மேல சொல்றதுக்கு எவ்வளவு நாளா? சர்ப்ரைஸ் ஃபார் போத் ஜென்ஸ். சோ நீ இன்னொருத்தவங்களுக்கு ஒரு துரோகத்தை செய்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்கோ, அந்த துரோகத்தை உனக்கு திரும்ப இன்னொருத்தவங்க செஞ்சாங்கன்னா அதை உன்னால தாங்க முடியுமா? இந்த ஒரு கேள்வி மட்டும் நீ கேட்டுக்கோ. நீ என்ன துரோகம் வேணாலும் யாருக்கு வேணாலும் பண்ணு, திரும்ப ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்டு, இவருக்கு நான் செய்வதை இன்னொருவர் எனக்கு செய்தால் என்னால் அதை தாங்க முடியுமா? தாங்க முடியும்னா தாங்க முடியாதுன்னா பண்ணாத. சூப்பர். அதாவது இன்னைக்குள்ள நம்மளுடைய எங்க ஆரம்பிச்சு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க நிறைய விஷயங்கள் உங்களுடைய பர்சனல் லைஃப்ல ஆரம்பிச்சு, எனக்கு தெரிஞ்சு இதை பாக்குறவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு என் மனசு நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டோம், நல்ல விஷயங்களை அவங்க எடுத்துக்கிட்டோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். உண்மையிலேயே நீங்க வந்து ஊர்லயே அவ்வளவு பிஸியா இருப்பீங்க, ஃபர்ஸ்ட்லி இப்போ துபாயில. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களை அடிக்கடி பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you so much and happy that we are working for Gilly 106.5 FM together and like உங்க கூட பேசினதுல நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். Thank you so much. And மக்களே, stay connected. இதே மாதிரி நம்ம கூட நிறைய பிரபலங்கள் வந்து ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு டைம்ல நம்ம கூட ஜாயின் பண்ணுவாங்க. உங்களுக்கும் இதே மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. ஏன் இவங்க கிட்டே, நம்ம லவ் குரு கிட்டே சார் எனக்கு இன்னும் 2 கேள்வி எக்ஸ்ட்ரா கேளுங்க அப்படின்னா கண்டிப்பா கேளுங்க, இதுக்கான ஆன்சரை நான் வாங்கி தரேன். Thank you.